இன்னைக்கு தான் இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட தேர்தலாக மாறி இருக்கிறது பீகார் தேர்தல். பீகார் தேர்தலை வெல்லப்போவது யார் என்பது இந்திய அளவிலே மிகப்பெரிய கவனத்தை, பீகாரில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் மிகப்பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். 3 முக்கிய கட்சிகள் அங்கு கடுமையான போட்டியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. ஒன்று நிதிஷ்குமார் தலைமையிலான என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக உள்ளிட்டவை எல்லாம் இருக்கின்றன. மற்றொன்று மகாகத்பந்தன் என்று அழைக்கப்படுகின்ற ஆர்ஜேடி தலைமையிலான, ராஷ்டிரிய ஜனதா தள் தலைமையிலான காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அடங்கிய மற்றொன்று மகாஜன்பந்தன். அதே போன்று மகாகத்பந்தனில் காங்கிரஸ் இருக்கிறது. அதே போல தேஜஸ்வி யாதவ் தலைமையிலே அக்கூட்டணி தேர்தலை சந்திக்கிறது. மூன்றாவதாக ஜன் சுராஜ் என்ற அளவிலே பிரசாந்த் கிஷோர், அவர் தன்னுடைய கட்சியை களமிறக்கி இருக்கிறார். பிரசாந்த் கிஷோர் புதிய முகமாக இருந்தாலும் கடந்த முறையும் போட்டியிட்டு படுதோல்வி அடைந்தார். ஆனால் இந்த முறை பிரசாந்த் கிஷோர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை பீகார் தேர்தலில் ஏற்படுத்துவார். குறிப்பாக இளைய தலைமுறையின் வாக்குகளை பெருமளவு பிரிக்கக்கூடிய சக்தியாக இருப்பார். இவர் கிங் மேக்கராக இருப்பாரா, கிங் பிரேக்கராக இருப்பாரா என்பதுதான் தற்போது மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. என்றால் கடந்த 3 மாதங்களாக பல்வேறு நிறுவனங்கள் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டு வருகின்றன. அதிலே அனைத்து தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளிலும் பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி 8% 12% வாக்குகளை வாங்குகிறது. இந்த 8 முதல் 12% வாக்குகளை பிரசாந்த் கிஷோர் வாங்குவது என்பது அவர் பெரிய அளவு வெற்றி பெற மாட்டார். ஆனால் நிச்சயமாக ஒரு கட்சியினை ஒரு கட்சிக்கான வாக்குகளை பிரித்து இன்னொரு கட்சியை ஆட்சியில் அமர்வதற்கு மறைமுகமாக உதவப் போகிறார் என்பதை மட்டும் அனைத்து கருத்துகளும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லிக் கொண்டிருக்கின்றன. எனவேதான் அவர் கிங் மேக்கர் ஆர் கிங் பிரேக்கராக இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போது மிக முக்கியமான முதல் 2 இடங்களுக்கு முதல் இடத்திற்கு போட்டி போடுகின்ற இருபெரும் கூட்டணிகள் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ மற்றும் மகாகத்பந்தன் என்ற காங்கிரஸ் ஆர்ஜேடி தலைமையிலான ஒரு கூட்டணி இருக்கிறது. இந்த இரு கூட்டணிகளிடம் கடும் போட்டி நிலவுகிறது. இதிலே யார் சிஎம் ரேஸில் முந்த போகிறார் என்ற வகையிலே பிரபலமான சி ஓட்டரிடம் தொடர்ந்து இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாம் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் சி ஓட்டர் கருத்து கணிப்பில் முடிவுகளின்படி தேஜஸ்வி யாதவ் முதல்வர் ரேஸில் யார் உங்களுடைய முதலமைச்சராக யாருக்கு நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்ற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே முன்னிலை பெற்றிருக்கிறார் என்ற தகவல் தற்போது வெளியாக இருக்கிறது. தற்போது செப்டம்பரிலே நடத்தப்பட்ட தேர்தல் கருத்து கணிப்பு, தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பிலே முதலமைச்சர் வேட்பாளராக யாருக்கு உங்களுடைய வாக்கு என்ற கேள்விக்கு தேஜஸ்வி யாதவ் 36% வாக்குகளுடன் முதலிடத்தில் இருக்கிறார். மிக முக்கியமான தகவல் இது. என்றால் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து தேஜஸ்வி யாதவ் தான் முன்னிலை பெற்று வந்தாலும் அந்த வாக்கு சதவீதம் மாறிக்கொண்டே வந்தது. ஆகஸ்டில் எடுக்கப்பட்டது 31% இருந்தது. தற்போது செப்டம்பரிலே 36% தேஜஸ்வி யாதவுக்கு ஆதரவாக மாறி இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2வது இடத்தை நிதிஷ்குமார் வருவார் என்று எல்லோரும் எதிர்பார்த்த நிலையிலே அவர் 3ஆம் இடத்திற்கு சென்று விட்டார். 2ஆம் இடத்திலே பிரசாந்த் கிஷோர், ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோர் 25% வாக்குகளுடன் 2ஆவது இடத்திலே பிரசாந்த் கிஷோர் இருக்கிறார். முதலிடத்திலே தேஜஸ்வி யாதவ் 36% வாக்குகள், 2வது இடத்திலே பிரசாந்த் கிஷோர் 25% வாக்குகள், 3ஆம் இடத்திலே நிதிஷ்குமார் 16% வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். இந்த கேள்வி என்னவென்றால், பீகார் தேர்தலில் முதல்வராக யாருக்கு உங்கள் வாக்கு, யாரை தேர்வு செய்வீர்கள் முதல்வராக என்ற கேள்விக்கான பதிலிலே 36% வாக்குகளுடன் தேஜஸ்வி யாதவ் முதலிடத்திலும், 25% வாக்குகளுடன் பிரசாந்த் கிஷோர் 2ஆம் இடத்திலும், நிதிஷ்குமார் வெறும் 16% வாக்குடன் 3ஆம் இடத்திலும் இருக்கிறார் என்பதுதான் தற்போது வெளிவந்த தகவல். எனவே தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி மிகப்பெரிய வெற்றியை பெறும், தனிப்பட்ட முறையிலே மிகப்பெரிய செல்வாக்கை தேஜஸ்வி யாதவ் வைத்திருக்கிறார் என்பது தற்போது இந்த கருத்து கணிப்புகள் மூலமாக தெல்ல தெளிவாக தெரிந்திருக்கிறது. ஆனால் இன்னும் ஓரிரு தினங்களிலே பீகாரிலே சட்டமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்பட இருக்கிறது. பீகாரின் தற்போதைய சட்டமன்றத்தின் பதவிக்காலம் நவம்பர் 22ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. எனவே அதற்குள்ளாக தேர்தல் நடத்தியாக வேண்டும். தேர்தல் நடத்த 1 மாதத்திற்கு முன்னதாக அறிவிப்பு வெளியிட வேண்டும். எனவே இன்னும் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வமாக இந்திய தேர்தல் ஆணையம் பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகளை அறிவிக்கும். 2 கட்ட தேர்தலா, 3 கட்ட தேர்தலா அல்லது ஒரே கட்ட தேர்தலா என்பதை தற்போது ஆலோசனை செய்கிறார்கள். இந்த தேர்தல் பார்வையாளர் ஆலோசனை நடைபெறுகிறது. அதன் பின் ஓரிரு தினங்களில் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. எனினும் தற்போது சி ஓட்டர் சர்வே முடிவுகளின்படி
தேஜஸ்வி யாதவ் ஆர்ஜேடி ராஷ்டிரிய ஜனதா தள் லாலு பிரசாத் யாதவின் மகன் தேஜஸ்வி யாதவ் இந்த முதல்வருக்கான வாக்கு யாருக்கு என்ற தேர்விலே முன்னிலையில் இருக்கிறார். 36% வாக்குகளுடன் முன்னிலையில் இருக்கிறார். இரண்டாம் இடத்திலே யாரும் எதிர்பாராமல் ஜன் சுராஜ் கட்சியின் பிரசாந்த் கிஷோர் 25% வாக்குகளுடன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். மூன்றாம் இடத்திலே நிதிஷ்குமார் 16% வாக்குடன் மூன்றாம் இடத்தில் நிதிஷ்குமார் இருக்கிறார் என்று சி ஓட்டர் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன. ஆனால் கட்சி சார்பாக எந்த கட்சிக்கு உங்கள் வாக்கு என்று வரும்பொழுது என்டிஏ கூட்டணிக்கும் மகா கத்பந்தன் கூட்டணிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகிறது என்பதுதான் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த முடிவுகள் அனைத்துமே மாறி 1% 20% வாக்குகள் தான் இருக்கின்றன. எனவே கடைசி கட்ட தேர்தல் அறிவிப்பு வெளியானவுடன் பல அறிவிப்புகள் வெளியாகலாம் என்றால் தற்பொழுது நிதிஷ்குமார், பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் இணைந்து அந்த என்டிஏ கூட்டணி சார்பிலே 75 லட்சம் பெண்களுக்கு ஆண்டுக்கு 10,000 ரூபாய் வழங்குகின்ற திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். 10,000 ரூபாய் வழங்கி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தை அறிவித்திருக்கிறார். அது போன்று பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் அதிரடியாக தேர்தலை ஒட்டி அறிவித்துக் கொண்டு வருகிறார்கள். அதே போன்று தேஜஸ்வி யாதவும் பல வாக்குறுதிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பிரசாந்த் கிஷோரும் இளைய தலைமுறைக்கு பல வாக்குகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். பீகாரில் முக்கிய பிரச்சனைகளாக எதிரொலிப்பது என்னவென்றால் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம், வேலை இல்லா பிரச்சனை என்பது தலையாய பிரச்சனையாக இருக்கிறது. அதே போன்று சுகாதாரம், கல்வி ஆகியவற்றிலும் பீகார் மிகவும் பின்தங்கி இருக்கிறது. எனவே இந்த பிரச்சனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பவர்களுக்குத்தான் வாக்குகள் என தேர்தல் வெளிப்படையாக பேசப்படுகிறது. அது மட்டுமின்றி பீகாரிலே ராகுல் காந்தியின் ஓட் ஷோர், வாக்கு திருடர்கள் வருகிறார்கள் என்ற பிரச்சாரம் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை மக்கள் மிகவும் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் மிகவும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தான் இருக்க போகிறது. எனவே இந்த ஒரு மாதம் இருப்பதால் கடைசி கட்ட தேர்தல் கள பரப்புரைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள், அறிவிப்புகள் ஆகியவையெல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தேர்தல் களத்தில் ஏற்படுத்தலாம். தற்போதைய சூழலில், இன்றைய சூழலில் பார்த்தீர்கள் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் ரேஸில் முந்துகிறார். பிரசாந்த் கிஷோர் இரண்டாம் இடத்திலும், மூன்றாம் இடத்தில் தான் என்டிஏவின் நிதிஷ்குமார் இருக்கிறார் என்பது பாஜக கூட்டணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக தற்போதைக்கு பார்க்கப்படுகிறது. ஆனால் கடைசி ஒரு மாத காலம் இருக்கிறது. இந்த ஒரு மாத காலத்தில் என்ன நடக்கப் போகிறது? எது வேண்டுமானால் நடக்கலாம். கள அரசியல்கள் மாறலாம். கடந்த முறையும் இதே போன்று கடைசி கட்டத்தில் தான் மிகப்பெரிய மாற்றம் வந்து நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சரானார். ஆனால் இந்த முறை எப்படி இருக்க போகிறது? கடந்த முறை கூட்டணிகள் மாறி மாறி வந்தன. நிதிஷ்குமாரும் கட்சி மாறி மாறி, கூட்டணி மாறி மாறி சென்று கொண்டிருந்தார். இந்த முறை தெளிவான கூட்டணிகளுடன் மூன்று பெரிய கட்சிகள் களம் இறங்கியிருக்கின்றன. கடுமையான மும்முனை போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைக்கு தேஜஸ்வி யாதவ் முந்துகிறார். கடைசி ஒரு மாத காலத்திலே என்ன நடக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நிகிதா.